ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இதை மார்னிங்கே ஷேர் பண்ண நினச்சேன், எப்படி தான் மறந்தேன் எனக்கே தெரியல. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் மை ஃபேவரேட் மோஸ்ட் ஃபேவரேட் ஆக்ட்ரஸ், மறக்க முடியாத ஆக்ட்ரஸ் விஜே சித்ரா. ஸோ விஜே சித்து, பாண்டியன் ஸ்டோர்ஸ் முல்லை என எப்படின்னா நம்ம கூப்பிடலாம் அவங்கள. ஸோ பாண்டியன் ஸ்டோர்ஸ் முல்லையாக நம்ம மக்கள் மனசில் இப்போ வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டே தான் இருக்காங்க. எனக்கு சினி இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் 2 பேர் வந்து அந்த கேரக்டருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே இப்போ வரைக்கும் கொண்டு வந்த, எத்தனை பேர் வந்தாலும் அவங்கள அந்த கேரக்டருக்கு இவங்க தான் அப்படின்னு சொல்லி எனக்கு ஜஸ்டிஸ் கொடுத்த 2 பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று விஜே சித்து. ஸோ அவங்க ரீப்ளேஸ்மெண்ட்டாக பல கேரக்டர் வந்து முல்லைக்கு வந்தாலும் பட் விஜே சித்துவை ரீப்ளேஸ்மெண்ட்டாக யாராலையுமே பண்ண முடியாது. அவ்வளோ சூப்பராக ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டேங்க. ஸோ அவங்களோட பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிடிபிலாம் ரிலீஸ் பண்ணி இன்னுமே வந்து ஃபேன்ஸ் வந்து கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. இந்த உலகத்தில் அவங்க இல்லாட்டியும் அவங்களோட நினைவுகள் எப்பயுமே நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அப்படி தான் வந்து அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மனசுலையும் வந்து அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து இதில் நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 கேரக்டர் நான் சொன்னேன் இல்லையா, முல்லையா வந்து எத்தனையோ பேர் வந்திருந்தாலும் பட் அவங்கள மாதிரி பெர்ஃபார்மன்ஸ், அவங்களோட கேரக்டரை அவங்கள மாதிரியே பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு யூனிக்கான ஒரு ஆக்டிங் ஸ்டைல் இருக்குது. ஸோ அது எத்தனை பேர் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முல்லையை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது. அந்த இடத்துல அவங்க மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி மனசு வந்து எனக்குலாம் அக்செப்ட் ஆகிடுச்சு. அவங்க மற்றவங்களாம் நல்லா பண்ணல நான் சொல்லவில்லை, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் விஜய் சித்து இடத்துல வேறு யாரையும் ரீப்ளேஸ் பண்ணி என்னால் பார்க்க முடியல பர்சனலாக. அவ்வளோ லவ் பண்ணி பார்த்த ஒரு கேரக்டர். ஸோ சித்துக்காக மட்டும்தான் நான் வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸே பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். சித்து அதாவது முல்லை அண்ட் கதிர் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்க்காக மட்டும் தான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த சீரியலை நான் பார்க்க ஆரம்பித்தேன். அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் நல்ல டு த கோர் மொமெண்ட் அவங்க வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் கடவுள் வந்து இந்த மாதிரி ஒரு அதுவும் அவ்வளோ தைரியமான பர்சன் அந்த மாதிரி முடிவு எடுத்தது நம்மளால் அக்செப்டே பண்ணல. பிகாஸ் அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்கு. ஸோ பல தடைகளை தாண்டி நிலைமைக்கு வந்தாங்க. பட் அதாங்க மனுஷ வாழ்க்கையே. ஸோ அடுத்த நொடி நம்ம யாருக்கும் நிச்சயம் இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் நீங்கள் தப்பான முடிவு எடுக்கணும்னு நீங்கள் பர்சனலாக நீங்கள் நினச்சா கூட ஜஸ்ட் 1 செகண்ட் உங்களை பற்றி யோசிக்கிறீங்களோ இல்லையோ, உங்களை சுற்றி இருக்கவங்களை பற்றி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி தாட்டே வராது. பிகாஸ் நீங்கள் இறந்து போகிறவங்க போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்கள நினச்சி சுற்றி வாழ்கிற மனுஷங்க இருக்காங்களே, அவங்க தான் முக்கியம் நினச்சிட்டு இருப்பாங்களோ. ஸோ அவங்களுக்கு நம்ம பதில் அந்த 1 செகண்ட் கோவத்தில் நம்மளுக்கு அந்த முடிவுகள்லாம் வரும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை, அந்த மாதிரி தாட்லாம் வரும். பட் அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கவங்களே நம்ம அம்மா அப்பாவே நம்ம நினச்சோன்னா அந்த மாதிரி தாட்டுக்கே போக மாட்டோம். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஆகி அது எல்லாமே கலந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் நம்ம மனசுல இன்னும் வாழ்ந்துட்டே தான் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு பர்சனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே பண்ண முடியாத பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாரிமுத்து சார். எதிர்நீச்சல் சீரியலில் ஆதி குணசேகரனா வாழ்ந்து மறைஞ்சார் இல்லையா, அவருமே இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்டே பண்ண முடியல. புது குணசேகரன் வந்து அவங்க நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் என்ன தான் அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் சித்துவாக இருக்கட்டும், ஆதி குணசேகரனா நம்ம மாரிமுத்து சார் இருக்கட்டும், அவ்வளோ ஆப்டாக அந்த ஒரு ரொம்ப யூனிக்காக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ண வந்தவங்க யாரும் நடிக்கல நான் திருப்பி நான் சொல்ல வரேன், அவங்க நல்லா தான் நடிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களோட கேரக்டரை இவங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணது எனக்கு பர்சனலாக அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவ்வளோ தான் நான் சொல்லுறேன். பிகாஸ் எத்தனையோ ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம பார்த்துருப்போம். அந்த ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம அக்செப்ட் பண்ணி கடந்து போயிருக்கோம். ஏன் நம்ம சுவாமி பரவே வந்து பார்த்தீங்கன்னா காற்றுக்கு வெளியில் வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டர் தான் வந்தாங்க. ஸ்டார்டிங்கில் பிடிக்காம நான் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ஆக்டிங் பார்த்து நான் ரசித்து வியந்து ஒரு ஆக்டிங்க்கு நான் எவ்வளோ அடிமையாக இருக்கேன் அப்படிங்கிறது என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம அக்செப்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டும் இருக்கும். பட் எனக்கு இப்போ வரைக்குமே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாத 2 கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முல்லையா பண்ண நம்ம விஜய் சித்து அந்த கேரக்டர், அப்புறம் ஆதி குணசேகரனா நம்ம மாரிமுத்து சார் பண்ண கேரக்டர். 2மே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான கேரக்டர், ரொம்ப யூனிக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க வந்து மறைந்தாலும் அவங்களோட நினைவுகள் எப்பயுமே நம்ம மனசில் வாழ்ந்துட்டுருக்கும். ஸோ நம்ம விஜய் சித்து அவர்களுக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ இந்த ஒரு பர்த்டேல அவங்களுக்கு ஒரு ஹாப்பி பர்த்டேயும் சொல்லிடலாம். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் மனதிலையும் இவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். வி லவ் யூ ஸோ மச் அண்ட் மிஸ் யூ ஸோ மச். தேங்க்யூ.